எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உன்னை கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்து எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் பண்ணியும் பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி விட்டு தரலாம். உங்களுடைய பரிசுத்த நாமம் மேம்படாகும்படி நாங்கள் புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழகத்தில் உண்மையை மனிதர் யாவருக்கும் அருளப்படுகின்ற கேளுங்கள். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படி அவரை தந்தலி இவ்வளவாய் உலகத்தில் அது கூர்ந்தான். பாவில ரட்சி கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கிருக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் நம்மிடத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவத்தையும் மன்னித்து அவரை இந்த விடுதலையாக்கி சகல நன்மைகளை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரோடு இருப்பாராக. அமருவோம். திருமுறை பகுதி வாசிக்க கேட்போம். அதிகாரம் 5ஆம் வசனம் முதற்கொண்டு 13 வசனங்கள் வரை. லூக்கா 1:5 யூதாவின் தேசத்தில் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறையின்படி தேவ சன்னதியிலே ஆசாரிய ஊழியர் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையில ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அமர்வோம். தலை எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே அமர்ந்து தியானமும் உங்களுடைய சமூகத்துக்கு ஏற்படையாதிருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்விலே செய்திருக்கிறார். ஒரு போதகர் தன்னுடைய பணிகள் எல்லாம் முடித்துவிட்டு காலை வேளையிலே காலால் நடந்து வரலாம் என்று சாலை ஓரத்திலே அவர் நடந்து கொண்டிருந்தார். அப்படி நடந்து அவர் போயிட்டு இருக்கும்போது சாலை ஓரங்களே பல ஆட்களை பலவிதமான கோணங்களிலே அவர் பார்த்து கொண்டிருந்தார். ஒருவர் பைக்கில் வேகமாக போறாங்க, இன்னொருத்தர் கார்ல
வித்தியாசமான கோணங்களில் அமர்ந்து கொண்டு ஓட்டிட்டு போனார். இன்னொருத்தர் சைக்கிளில் போறார், இன்னொருத்தர் நடந்து போறார். இப்படி ஒவ்வொருவர்த்தையும் அவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தார், பார்த்து கொண்டே போயிட்டு இருந்தார். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சிறிது தூரம் அவர் போன பின்னாடி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது என்ன சத்தம் என்று பார்க்கும்போது அங்கே அருகில் உள்ள ஒரு குவாரியில, கல் உடைக்கும் குவாரியில இருந்து சத்தம் வந்தது. அவர் கொஞ்சம் எட்டி பார்க்கிறாரு. அங்கே ஒரு மனிதன் அங்கே உடைத்து கொண்டிருக்கார், அங்கே உடைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி உடைச்சிட்டு போகும்போது ஒரு சமயம் அவர் நின்று உடைக்கிறார், இன்னொரு சமயம் காலை முட்டி போட்டு உடைக்கிறார். அப்படி உடைச்சு கொண்டே போயிட்டு இருக்கும்போது இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சமயம் நின்றுகிட்டு உடைக்கிறாரு, இன்னொரு சமயம் முட்டி போட்டு உடைக்கிறாரு, இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு அவர் போயிட்டு, ஏப்பா உன்னை நான் ரொம்ப நேரமா நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அந்த இடத்துல இருக்கும்போது நின்று உடைச்சுக்கிட்டு இருக்கிறேன், இங்க வரும்போது நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு முட்டி போட்டிருக்க, உன்னுடைய கால்கள் எல்லாம் வலிக்காதா என்று கேட்டார். அப்ப அந்த உழைப்பாளி சிம்பிளா ஒரு திரும்பி ஒரு பதில் சொல்லலாம், இல்ல இல்ல, அங்க நின்று உடைச்சாதான் அந்த கல்லு உடையும், இந்த இடத்துல நான் முட்டி போட்டு உடைச்சாதான் அந்த கல்லு லகுவாக உடையும், எனக்கும் லகுவாக இருக்கும், எனக்கு கஷ்டம் இருக்காது என்று அவர் சொன்னாராம். இந்த நாளில், இது பிப்ரவரி 1ஆம் நாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்வில் செய்திருக்கிறார். கடந்த 2020ஆம் ஆண்டு எப்படி நகர்ந்தது என்று நமக்கு தெரியும். ஆனால் கடவுளுடைய மிகப்பெரிய திட்டத்திலே ஒரு புதிய வருடத்துக்குள்ளாக, ஒரு மாதத்தை கடந்து 2வது மாதத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். 2021ஆவது ஆண்டிலே ஜனவரி மாதத்தை கடந்து பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளிலே இங்கே அமர்ந்திருக்கிறோம். முழங்கால்கள் ஒருவேளை கிறிஸ்துவ பாரம்பரியத்திலே ஜெபம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. ஜெபம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. நேற்றைய தினத்திலே ஜெபத்தை குறித்து தான் பிரசங்கம் வந்தது. உங்களுக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதில் உங்களுக்கு நன்றாக தெரியும், மத்தேயு 6வது அதிகாரம் வசனங்கள் 9லிருந்து 13 வரை நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனக்கு தெரியல, நாங்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர் இப்படியாக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். கடவுள் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே அனுபவங்களோடு கற்றுக்கொண்டு வருகிறார். இந்த இடத்துல முழங்கால்களுக்கும் நம்முடைய முதிர் வயதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? முழங்கால்களுக்கும் முதிர் வயதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், 2 கப்பல். அந்த கப்பல்ஸ், ஒரு கப்பல் எப்படி இருக்காங்க அப்படின்னா, சகரியாவும் எலிசபெத்தும். அவர்கள் நல்ல கர்த்தருடைய பார்வைக்கு நலமானவர்களாக அங்கே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்திலே ஒரு குறை இருந்தது, குழந்தை இல்லை என்று ஒரு குறை இருந்தது. அவர்கள் அதற்காக வேண்டி இருப்பார்கள். எப்போ வேண்டி இருப்பார்கள் அப்படின்னா, அவர்கள் ஒருவேளை இருவரும் திருமணமாகி சில காலங்கள் கழித்த பின்பாக இன்னும் நமக்கு வாரிசு இல்லையே என்று கேட்டு கடவுளத்தில் வேண்டி இருப்பார்கள். ஆனால் கடவுள் பதில் தந்தது ஒரு வித்தியாசமான காலங்களுக்குள்ளாக அவன் கடந்த வருகிறார். இஸ்ரவேல் பாரம்பரியத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் பிரிஸ்லிஹுட் அந்த பாரம்பரியத்தை சார்ந்தவங்க, ஆசாரிய வகுப்பை அவர்கள் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 24 வகையான ஆசாரியர்கள் அந்த அந்த முறைமையிலே அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் தான் ஆலயத்திலே போய் அங்கே தூபம் காட்டுகின்ற வேலையை செய்வார்கள். இந்த 24 வகையான ஆசாரியர்கள் அங்கே இருக்கும்போது, அந்த 24 வகையிலையும் 700லிருந்து 1000 வரைக்கும் ஆட்கள் இருப்பாங்க. ஒரு வகைக்கு 700லிருந்து 1000 வரைக்கும் ஆட்கள் இருப்பாங்க. அப்ப இவர் எந்த வகையை சார்ந்தவர், எத்தனாவது நம்பர்ல இருப்பார் நமக்கு தெரியாது. ஆனா
அவர்கள் வரலாற்றிலே அந்த குறிப்பில் சொல்லும் பொழுது ஒரு குடும்பத்துக்கு அவருடைய வாழ்நாட்களிலே ஒரு தடவை மாத்திரமே, கிட்டத்தட்ட ஒரு தடவை மாத்திரமே அந்த ஆசாரிய பணி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்குமா. அவர்கள் ஆசாரிய பணியிலே நியமிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த முறைமையின்படி அவர்களுக்கு வாழ்நாட்களிலே 1 அல்லது 2 தடவை, அதுவும் ரொம்ப கடினமான காலங்களாகத்தான் அவங்களுக்கு 2 தடவை வர்றது மிகப்பெரிய காலமாக அவங்களுக்கு இருக்குமா. இதுதான் அந்த சகரியாவுடைய உண்மையாக இருந்தது. அதனால சகரியா முதிர் வயதிலே அங்கே போகிறார். முதிர் வயதிலே அங்கே போகும் பொழுது அங்கே தேவதூதன் அங்கே சொல்லி, நீ பயப்படாதே. எப்படி ஆட்டிடையர்களுக்கு தேவதூதர் வந்து சொன்னார்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொன்னார்களோ, அதே போல சகரியாவும் பார்த்து சொன்னார், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று. நீங்க பார்த்தீங்கன்னா அடிப்படை சகரியாவுக்கு இருந்தது வந்து அவனுடைய முழங்கால்கள். இருவரும் தேவ சமூகத்திலே பல மணி நேரம் ஜெபம் செய்யக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள். ஒருவேளை இது பிராக்டிக்கலா சில சமயங்களில் நாம் யோசிக்கும் பொழுது என்னுடைய மூளையை வைத்து நான் எல்லா வேலையும் நான் செய்து முடியும். பிராக்டிக்கலா பார்க்கலாங்க ஐயா. ஐ நோ தட் வாட் ஐ ஹாவ் டு டூ. எனக்கு தெரியும் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவர் நம்மிடம் சில ஆண்டவரும் தன்னுடைய முழங்கால்களை முடக்கி ஆண்டவரை நோக்கி பார்த்தார். இந்த நாளிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே கடவுளுடைய வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டதுதான், உன்னுடைய முழங்கால்களை நீ முடக்கிப்பார், கடவுள் பெரிய அதிசயங்களை காண்பிப்பார். சகரியாவுடைய வாழ்விலே அதுதான். சகரியா எப்ப எந்த நேரத்தில் எந்த அந்த விண்ணப்பத்தை ஒருவேளை அவனுடைய இளமை காலங்களிலே கொடுத்திருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய தாமதம் இருக்கலாம், அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுடைய ஜெபங்களை கேட்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை அந்த ஜெபத்துக்கு பதில் மெதுவாக அல்லது ரொம்ப தொலைதூர நம்மளுடைய வாழ்க்கை பயணத்திலே கிடைத்திருக்கலாம். ஆனால் நம்மளுடைய ஜெபங்கள் ஒரு நாளும் ஆண்டவரால் கேட்கப்பட போக மாட்டார். நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்வது அதுதான். ஒவ்வொரு நாளும் நாம் தொடங்கும் பொழுது ஜெபத்தோடு நாம் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். சில சமயங்களிலே ஆலயங்களிலே நாம் அமர்ந்திருக்கும் போது ஜெப வேலையை கூட நாம் சரியாக பயன்படுத்த இயலாமல் போய்விடும், ஜெப வேலையை கூட. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபம் முக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியிலே அவர் இருக்கும்போது ஒவ்வொரு நிகழ்வையும் ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்கிறார். அவர் தனித்திருக்கும் போது முழங்கால் இட்டு தலை குனிந்து வானத்தை பார்த்து ஆண்டவரே என்று அவர் சொல்லுகிறார், கூக்குரல் எடுக்கிறார். இந்த நாளிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே கடவுள் நமக்கு கொடுத்தது நம்முடைய முழங்கால்களை முடக்க வேண்டும். ஒருவேளை கஷ்டமான நேரங்களிலே நாம் போகலாம், ஆனால் அனுதினமும் நமக்காகவும் நம்முடைய கையின் பிரயாசத்துக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய பேர பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க ஒருபோதும் தவறக்கூடாது. ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஆச்சாரமாக இருக்க வேண்டும். அதே போல நம்முடைய முறைமையிலே பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது ஒரு நாளைக்கு என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய பேர பிள்ளைகள் ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை வாசிக்கிறானா என்று நான் பார்க்க வேண்டும். நமக்கு நிறைய பணிகள் இருக்கிறது. இப்போ இருக்கிற அவசர காலங்களிலே 7 மணிக்கு போற பணிகளும் இருக்கிறது, 10 மணிக்கு போற பணிகளும் இருக்கிறது, காலையிலே அதிகாலையில் எழுந்து செல்கின்ற இந்த பணிகளும் இருக்கிறது. அதன் ஊடாக நம்மளுடைய கால்களை நாம் முடக்கி ஆண்டவரை நோக்கி பார்த்தால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பதில் தருவார். சகரியா எந்த காலத்திலே தன்னுடைய முழங்கால்களை முடக்கிறான் என்று தெரியாது. ஆனால் சகரியாவே நம்பாத காலங்களிலே, அவன் முதிர் வயதிலே அவனுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. இதுதான் ஆண்டவருடைய வல்லமை. நாம் நினையாத நேரத்திலே, முடியாத நேரத்திலே ஆண்டவர் நமக்கு பதில் தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் நம்மளுடைய வேண்டுதலை நாம் வைப்பது
ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அனுதினமும் நம்முடைய முழங்கால்களை முடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். செய்தியை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாச பிரமாணத்தை, அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து யாவரும் சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாக விசுவாசிக்கிறேன். ஆவியினாலே கண்மணி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்திலே பாடுபட்டு சிலையில் அறையுண்டு மறித்து அடக்கணப்பட்டு பாதாளத்திலே இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் நிலையினார். பரமளத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பிரசத்தில் விட்டிருக்கிறார். அவர்கள் உயிர்முறையும் மருத்துவ நியாயத்து போறார். பொதுவாக இருக்க பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கின்றேன். ஆமென். நம்முடைய காணிக்கை ஒப்படைக்கும் வண்ணமாக கீர்த்தனையிலே 255வது கீர்த்தனை யாவரும் சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனை 255. கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் வைத்து நன்றியனாக கர்த்தரின் பந்தியில் வா, தாமே கருணை தம்பியாமே துன்பம் புரிய போமே இருதய சுத்தபீடனாமே இன்பமிருந்து ஏது தாமதமும் இல்லாதே போதேவன் கர்த்தரின் நாம் அப்பம் பிற்காக நாம் தொடர்ந்து நாம் நின்று கொண்டிருப்போம். இதோ சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறும்படியால் அனைவரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்தை ஆழ்ந்த பிள்ளைகளிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தருடைய சமாதானத்தை நம்மளை அறிவர் யாவும் நாம் பகிர்ந்து கொள்வோம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன பண்டில் பிரவேசிப்பது புது ஜீவனமாக மறைவான குமாரன் உண்டு பண்ணீரே. நாங்கள் அவாதராயின் அவர் மூலமாக உம் மண்டையில் வருகிறோம்.
எங்களையும் இந்த காணிக்கையும் நாம மகிமை அங்கேயும் உபயோகிக்க முடியாக தாங்களோட வேண்டிக் கொள்கிறோம். வானத்து பூமி எல்லாம் உடைகள் முது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமே. ஜெபம் செய்வோம். இயேசுவே, உத்தம் பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீசமத்தில் பிரசனமா இருக்கிறது போல எங்கள் மத்தியிலும் பிரசனமாகி அப்பத்திற்கும் எங்களை வெளிப்படுத்தியறோம். நீர் பரிசுத்தாவியுடன் சதாகாலம் ஒரே கடவுளாக ஜீவித்தரசாளுகிறீர். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராய கடவுளுக்கு தோற்றம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லம் நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உங்களுக்கு தோற்றம் செலுத்து தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷ கடமையாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீர் வானங்களையும் பூமி எல்லாவற்றும் சுத்தீர். மனிதனும் சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்து புது சிருஷ்டியின் முதல் மண்ணாக நீர் அவனை மீட்டுக் கொண்டே. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமச வேண்டத்தோடும் புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானம் பூமியின் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. மனவராக தேவனுக்கு மகிமையால் இடைவிடாமல் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்திலே வந்து வருமான ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதர்கள் ஒருக்கம் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்கள் மீட்டுக்கொள்ளும் அவரை தந்தனே. அவர் சிலுவை ஒரே தரம் தம்மை ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிறுவனத்துக்கு நிறைவும் பொருளும் போதமான பலியையும் காணிக்கும் பரிகாரத்தையும் செலுத்துமல்லாமல் நமது அருமையான மரணத்தை இன்னைக்கு நினைவு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப அனுசரிக்கும்படி நமது பரிசுத்த சுவிசேஷம் காட்டிட்டாரே. அவர் தாம் காட்டிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சரீரம், என்னை நினைவு செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை ரத்தம். இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு செய்யுங்கள் என்று திருவள்ளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவின் மரணத்தை நினைவுகிறோம், இந்த உயிர்த்தில் அறிக்கிடுகிறோம், நீ திரும்ப வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, முதுகுமாரன் அருமையான பாடுகளும் மரணத்தை மயமான உயிர்த்தலும் பரமையில் நினைவு கூர்ந்து முதலடியாராகிய நாங்கள் அவர் கட்டளின்படியே அவர் திரும்ப அவர் நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பார்த்தும் கிறிஸ்துவில் கூட இணைக்கப்பட்டவர்களாக விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையார் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாக சகல கர்மம் மகிமையும் என்னென்னையும் உண்டாவதாக. ஆமேன். நமது ரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர்கள் மரணப்பட்ட தைரியத்துடைய சொல்லுவோம். பரமத்துக்கு எங்கள் பிதாவே, உடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, பூமியிலும் செய்யப்படுவதாக தாரும். எங்களுக்கு விரோதமாக சொன்னாங்க எங்களை சோதனை பிரவேசிக்காமல் தீவினை சொல்லலாம். ராஜ்யம் வல்லமை மகிமை என்னடிக்கும் முடியல. ஆமென். கடவுளுடைய திருச்சன்னதிலே நம்மை முழுமையாக முடக்கி, ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினாலே நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். மீண்டுமாக ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வர நீர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை முழுமையாக ஆசீர்வதியும். இந்த நம்மை முழுமையாக தாழ்த்தி இரக்கத்தின் ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீர் நம்பினாமல் சேர்க்கிறாமல் தேவ அளவற்ற இரக்கத்தினமே சேர்கிறோம். உங்களுடைய மேசின் கீழ்விலும் துணிக்கைகளை துருக்கிக்கொள்ள நாங்கள் பார்த்ததில்ல. ஆனாலும் தேவரி எப்பொழுதும் இறக்க செயலட்சணம் மாறாத ஆண்டவராக இருக்கிறேன். ஆகிய கிருபியுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக ஏற்றுவதுமாய்
அவருடைய சரீர புஸ்தகத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தரலாம். ஆமென். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? வாருங்கள் எல்லாம்.
கிறிஸ்துவின் சரீரத்தமய சாக்கிரமந்த விசுவாசங்களை பெற்றுள்ள நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதிய திருச்சரியும் ரத்தம் ஞான ஆகாரம் எங்கள் போஷித்திருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அவரோட நன்மைக்காக நம்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவரைகளை பசும் ஜீவன வழியாக நாங்கள் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் சேர்த்த ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த தொழில் அறியாமல் தேவருடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாக மறுபடியும் எங்கள் கருதல் புரியும். கடைசியிலே நாங்கள் பரிசுத்தவான்களாய் விடுவோம். உமது நித்திய ராஜதானத்தை அடையத்தக்கதாக இவ்வளவு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுள் சதாகாலம் ஜீவித்த சாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாள் இயேசு பற்றி அறிவிலும் அன்பை திருக்கும்படி உங்களையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்தான சர்வபூரண தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. கர்த்தர் உங்களோடு பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளே பிரசன்னத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.